Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம chapter number 1 class 9th the use of coordinates பார்க்கலாம். அதோட introduction வந்து first நம்ம பார்க்கலாம். So இப்போ coordinatesனா என்ன? Coordinates அப்படின்றது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? Coordinates வந்து நம்ம ஒரு பொருளையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இல்லனா particular place அத particular location-ஐ நம்ம find out பண்றதுக்கு coordinates ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த coordinates வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஒரு 1000 years ago the first systematic use of grids occurred thousands of years. gridsனா என்ன? நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராஃப் பேப்பரில் வந்து சின்ன சின்ன கோடுகளாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கோஆர்டினேட்ஸை வந்து பிளாட் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் வந்து எல்லாம் எப்படி இருக்குது? நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வெஸ்ட் ஈஸ்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, த ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் கிரிட்ஸ் occurred thousands of years ago on a massive urban scale in the Sindhu-Saraswati civilization, where city streets were constructed with striking precision in north, south, east, west directions at uniform distance of about 10 meters apart. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷனில் நகரங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, தெருக்கள், அந்த தெருக்கள்லாம் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி தெருக்களை கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு தெருவும் எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10 மீட்டர்ஸ் அப்பார்ட்டு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இடைவெளியில் கட்டியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பௌத்தயானா as we have seen later used east west north south lines for his deep geometric constructions, developing Baudhayana Pythagoras theorem and thus laying foundation of a coordinate geometry. ஸோ இப்போ பௌத்தயானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்து லைன்ஸ் தான் வந்து இந்த ஜியாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த பின்னாட்களில் வந்து பைதாகரஸ் தியரமை ஃபவுண்டேஷனாகவும் இருந்திருக்கு, கோஆர்டினேட் ஜியாமெட்ரிக்கும் ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உஜ்ஜயினி வாஸ் டிஸ்கிரைப்டு இன் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டு அட்லீஸ்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் தி 4th century BCE இன் தி ஏர்லி சித்தாந்தாஸ் ஆஸ் தி பாயிண்ட் marking the central longitude meridian from which all other locations were measured. உஜ்ஜயினி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த உஜ்ஜயினியை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் லாஞ்சிடியூட் மெரிடியன், அதாவது அது மேப் இந்த உலகத்தில் வந்து அதுதான் வந்து ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்கு. இதை எப்போ மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். 4th century BCE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா ஏர்லி சித்தாந்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் லாஞ்சிடியூட் மெரிடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆரியப்பட்டா replaced the Greek chords with the signs, making it much easier to calculate the coordinates of a star or a city. ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார், அதாவது ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்குள்ள டிஸ்டன்ஸ் இல்லை சிட்டி அதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சைன்ஸ் இல்லைனா கார்ட்ஸ் அதை வந்து அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹி மேப் த ஸ்கை, ஒரு வானத்தையே வந்து மேப் மாதிரி ஆக்கி செலஸ்டியல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து கோஆர்டினேட்ஸ் அதாவது டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை செலஸ்டியல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற மெத்தடில் வந்து ஒரு ஸ்டார்ஸுக்கும் இன்னொரு ஸ்டார்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மகுப்தா இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மலைஸ் தி நோஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் த நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் தி அல்ஜிப்ரேயிக் என்டிட்டிஸ் இன் மாடர்ன் கோஆர்டினேட் சிஸ்டம். த ஆரிஜின் இஸ் 0 அண்ட் த நெகட்டிவ் ஆக்சஸ் ரெப்ரசன்ட் தி வேல்யூஸ் less than 0. வித்தவுட் பிரம்மகுப்தா's work the 4-quadrant Cartesian plane as we will study in this chapter would be impossible. இந்த 4 quadrantனா என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து vertical
வெர்டிக்கலாக இல்லை ஹரிஜான்டல் லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹரிஜான்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அவங்க வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து குவாட்ரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், கோஆர்டினேட்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் 0, இப்போ இந்த சென்டர் வந்து என்னது 0, ஆரிஜின் வந்து என்னது 0,0. இப்போ இதில் என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா 0 யூஸ் ஆகுது, நெகட்டிவ் நம்பர்ஸும் யூஸ் ஆகுது. அப்போ இந்த 0வும் நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்றத நம்மளால் படிச்சிருக்கவே முடியாது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்கிறது அதுவும் பார்த்துக்கோங்க, பிரம்மகுப்தா அவர் தான் வந்து ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து படிச்சிருக்கவே முடியாது, பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Brahmagupta's work was translated into Arabic and Ujjaini Meridian entered Arabic geography under the name Arin. ஸோ இப்போ பிரம்மகுப்தா ஒர்க்கில் இதை ஒர்க்கு, அதாவது பிரம்மகுப்தாஸ் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து அரபிக் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சிந்திந்த் அப்படின்ற இதில் வந்து நேம் அது கொடுத்துருந்தாங்க, ஆஸ் தி நேம் ஆஸ் வந்து சிந்திந்த் அப்படின்றத நேமில் கொடுத்தாங்க. உஜ்ஜயினி மெரிடியன் என்டர்ட் அரபிக் ஜியாகிரஃபியில் வந்து இந்த உஜ்ஜயினி மெரிடியன் வந்து என்டர் ஆச்சு. அது எந்த நேமில் இருந்துச்சுன்னா அரின் அப்படின்ற நேம் வந்து என்டர் ஆச்சு. சர்விங் ஆஸ் தி 0 longitude ரெஃபரன்ஸ் ஃபார் இயர்லி அரபிக் மேப்ஸ் விச் ஆல்சோ தென் மேட் யூஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இப்போ 0 longitude அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ அந்த லாஞ்சிடியூட் இருந்ததுனால இயர்லி ஸ்டேஜில் வந்து என்னாச்சு, நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட வந்து இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரபிக் மேப்ஸில். The influential Arabic scholars Al-Biruni traveled to India எப்போன்னு பார்த்துக்கோங்க 1000 CE. traveled to India, studied the Siddhantas and used the Indian trigonometric methods to calculate the coordinates of various cities across Asia. ஸோ இப்போ வந்து அரப் ஸ்காலர் அல்பிருனி அப்படின்றவர் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வர்றாரு. அவர் வந்து அங்கே சித்தாந்தாஸை வந்து கற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி இந்தியன் ட்ரிக்னோமெட்ரிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சிட்டிஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கோஆர்டினேட்ஸ், அதாவது கோஆர்டினேட்ஸ் வச்சு டிஸ்டன்ஸை எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. Al-Biruni also later perfected the astrolabe, a handheld device that allowed sailors to find their coordinates by looking at the stars. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆஸ்ட்ரோலேப் அப்படின்ற ஒரு டிவைஸ் சின்னதாக இருக்கும், ஹேண்ட் ஹெல்டு அப்படின்னா கைக்கு அடக்கமான ஒரு டிவைஸ். அந்த டிவைஸுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ரோலேப். இந்த ஆஸ்ட்ரோலேப் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு, அதாவது வந்து அதை செம்மைப்படுத்தியிருக்காரு, முறைப்படுத்தியிருக்காரு அல்பிருனி. அந்த அல்பிருனி அப்படின்றவர் அதை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ இருக்காங்க, செயிலர்ஸ் அதாவது படகு ஓட்டி இருப்பாங்கள்ல, அந்த படகோட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு அவங்க எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உமர் கயாம் 1100 CE, who had become an expert in Indian decimal system and algebraic formalism, was the first mathematician to solve algebraic problems using geometry by interpreting them in terms of coordinates in the plane. ஸோ இப்போ இவர் வந்து உமர் கயாம் அப்படின்றவர் நம்ம இந்தியாவில் ரொம்ப மேத்தமெட்டிஷியன், ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. எதில் அப்படின்னா டெசிமல் சிஸ்டம் அண்ட் ஆல்ஜிப்ரேயிக் ஃபார்மலிசமில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆல்ஜிப்ரேயிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஆல்ஜிப்ரேயிக் ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியாமெட்ரி படி சால்வ் பண்ணி அதை எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் இன் த பிளேன். அதை வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, ஒரு ப்ராப்ளம் போட்டானா அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா கோஆர்டினேட்ஸ் இன் தி பிளேன், கோஆர்டினேட்ஸ் மூலமாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ஈவென்ச்சுவலி ரீச் யூரோப் இன் 12th century தான் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபெர்மாட், ரெனே டெக்கார்ட்ஸ் இவங்க வந்து ஃபார்மலைஸ் தி ஃபேக்ட் தட் அட் எனி பாயிண்ட் இன் ஏ 2-dimensional plane could be defined by simply 2 numbers representing the points distance from 2 perpendicular axes. இப்போ வந்து ஃபெர்மாட், ரெனே டெக்கார்ட்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து 2 ஆக்சஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி
ஒரு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, 2 நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த 2 நம்பர் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று, ஒய் கோஆர்டினேட். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று, ஒய் கோஆர்டினேட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து இந்த 2 ஆக்சஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மலைஸ்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபெர்மட் அண்ட் ரெனே டெக்கார்ட்ஸ் formalize the fact that any point in a two-dimensional plane. Two-dimensional plane அப்படின்னா நம்ம கிராஃப் பேப்பர் யூஸ் பண்ணோம்ல, அதுதான் 2D dimension plane. Could be defined by simply two numbers அப்படின்னா x coordinate, y coordinate representing the point எங்கே இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணது எது, x and y coordinates. Distance from two perpendicular axes, x axis y axis மூலமாக அதை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணது என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சிடும். Points and more complex geometry shapes could then be described precisely using algebra and equations, thus bringing the areas of geometry and algebra even close together. ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரி ஷேப்ஸ் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த யூஸிங் அல்ஜிப்ரா அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக் ஷேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேரபோலா. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து பின்னால் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க ஜாமெட்ரியில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1.2ல் வந்து பார்க்கலாம்.